தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இந்த நாளை எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக தந்தமைக்காக நன்றி. போன வாரம் முழுவதும் எங்களை எங்கள் குடும்பத்தையும் இங்கிருக்கின்ற எல்லாருடைய குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தினீர், அதற்காக நன்றி. வருகின்ற வாரத்தையும் அது கருத்தில் தருகிறேன். எங்களுக்காக வருகின்ற வாரத்தை நீங்கள் ஆசீர்வதித்து தாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பாவத்தை ஜெயம் கொள்ளவும், உம்முடைய வார்த்தையை எந்நாளும் தியானிக்கவும், உம்முடைய வார்த்தையின் வல்லமையை அறிந்து கொண்டு அதை செயல்படுத்தவும் எங்களுக்கு வரம் தாரும். இந்த பைபிள் ஸ்டடியில நீங்கள் கொடுக்கின்ற எல்லா வார்த்தையும் எங்கள் உள்ளர்த்தங்கள் எல்லாவற்றையும், மறைந்திருக்கின்ற எல்லா அர்த்தங்களையும் நாங்கள் தெரிந்து கொள்ளவும் அதை செயல்படுத்தவும் எங்களுக்கு வரம் தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு தங்கி இருக்கிறீர், அதற்காக நன்றி. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் எங்களோடு நீர் இருக்கிறீர், அதற்காக நன்றி. எங்களுக்கு எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருக்கிறானோ என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். தேவரீர், உம்முடைய வார்த்தையை தியானிக்கின்ற இந்த வேளையிலே உம்முடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்புகிறீர், அதற்காக நன்றி. பெரிய ஞானிகளுக்கெல்லாம் மறைக்கப்பட்ட இந்த பல உண்மைகளை, தேவ ரகசியத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாக தருகிறீர், அதற்காக நன்றி. இவை அனைத்தையும் இயேசுவின் வல்ல இனிய நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையிலே விழவிடாதேயும் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு, என்னாயன ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், மருள் கொண்ட வாழ்வு என்னை வதைத்தாலும், இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும், அருள் கொண்ட வாழ்வு என்னை வதைத்தாலும், இறைவா என்னோடு நீர் என்றும் உள்ளீர், இறைவா என்னோடு நீர் என்றும் உள்ளீர், உம் கோலும் தடியும் என் ஆதரவாமே. என்னாயன ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. பகைவர்கள் காண விருந்தொன்று செய்தீர், நகைப்பவர் முன் என்னை அபிஷேகம் செய்தீர். பகைவர்கள் காண விருந்தொன்று செய்தீர், நகைப்பவர் முன் என்னை அபிஷேகம் செய்தீர். என் தலை மீது என்னை பூசி, என் தலை மீது என்னை பூசி, என் கிண்ணம் நிரம்பி வழிய செய்தீர். என்னாயன ஆண்டவர் எனக்கென்ன குறைவு, எனக்கென்ன குறைவு. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா வல்லமையே, தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை,
தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். முதியோர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே. கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நீலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையா உம் வல்லமையை. தாகத்தோடு காத்திருக்கிறேன். Praise the Lord. Thank you, brother. Thank you, everyone. Praise the Lord. Thank you, brother. Thank you for leading worship. Thank you, sister, for leading worship as well. Thank you, brother. Thank you. Glory to God. இந்த Praise நாளிலும் the Lord. மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜ்குமார் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிரதர் ராஜ்குமார் அவர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சிஸ்டர் சரோஜினி அவர்களுடைய கணவர். அவர் இந்த நாளில் நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். Praise the Lord. Brother. பிரைஸ் லார்ட். அனைவருக்கும் பிரைஸ் லார்ட். Praise the Lord. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த மாதத்துல பிரதர் வரும்போது பைபிள் ஸ்டடியில நீங்க வார்த்தையை சொல்லலாமே அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் இந்த தருணத்தை கொடுத்ததுக்காக அவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இப்பொழுது நம்ம வாசிக்க பைபிள் ஸ்டடியில எடுத்துக்கொண்ட வார்த்தை விழித்து, இது எல்லாருமே சொல்லுவோம், என்னை அநேக பேர் இதை வாசிச்சிருந்திருப்போம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் எல்லாரும் சொல்றதுதான். முதலாவது பேஸு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வார்த்தைகளை கொண்டு பேசும் பொழுது ஏதோ ஒரு நோக்கம் வைத்திருப்பாரு. நிறைய பேரை பார்க்கறதுல அவர் குவாலிட்டியை பார்க்கிறார். இந்த நேரத்துலையும் நமக்கு சொல்லுவது என்னன்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் இப்பொழுது நமக்கு தலைப்பாக கொடுத்திருக்கிறார். மத்தேயு 26:41 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. போதும். இதுல நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் 3 விதமான காரியங்களை இந்த இடத்துல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு முதலாவது, 2வது விழித்திருங்கள், 3வது ஜெபம் பண்ணுங்கள் முதல் லைன்ல. இப்ப அந்த 3 காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவர் இந்த மாலையில இரவு நேரத்துல சில காரியங்கள் நம்மளோடு கூட பேச இருக்கிறார். முதலாவது நம்ம மனதை, இருதயத்தை, சிந்தனையை ஒருமுகப்படுத்துவோம். ஏன்னா நம்மெல்லாம் அநேக நாட்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வழிநடத்தப்பட்ட நாம் ஏதோ ஒரு காரியங்களுக்காக திரும்ப 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 இந்த காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்காரு. நிறைய பேர் இந்த வார்த்தைகளை நம்ம தியானித்து கொண்டிருந்தாலும் கூட திரும்பவும் இந்த வார்த்தை ஏன் நமக்கு சொல்லுகிறோம்னா ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. அதனால முதலாவது சொல்லுகிறது என்னன்னா, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்கள். சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது சோதனை குறித்து பாக்குறாரு. அப்ப நம்ம கிறிஸ்து வாழ்க்கையில பல சோதனைகள் வரும். சில நேரங்கள்ல பிரச்சனை வரும்போது அதை நம்ம ஜெபிக்கிறோம். பிரச்சனை வரும்போது மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை மறந்துடுறோம். ஆனா பிரச்சனை வராததுக்கு முன்பாகவே பிரச்சனை 2 விதமா சொல்றோம். ஒண்ணு, பிரச்சனை வரும்போது ஜெபிக்கிறோம்.
ரெண்டாவது, பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே நம்ம ஆவிக்குள்ளாக ஆக்கப்பட்டு நம்ம தயாரா இருப்பதற்காக, அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வருவதற்காக, அதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். சோதனைக்கு வராதபடிக்கு ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை பார்க்கிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது நமக்கு வரும் ஆவிக்குள்ளாக அநேக நேரங்கள் நமக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்ன விதமான பிரச்சனை வரும்னா, நிறைய விதமான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை அது இந்த பிரச்சனைக்கு மாத்திரம் நம்ம ஜெபம் பண்றோம். ஆனா ஆண்டவர் அந்த காரியத்துக்காகவும் அல்ல, நமக்கு வர வேண்டிய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்காக முன்கூட்டியே நம்ம ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த பிரச்சனையை நமக்கு சொல்லுவார். ஆண்டவர் ஏன் இதை நமக்கு அனுமதிக்கிறார், ஏன் இந்த பிரச்சனை நமக்கு வருது அப்படின்னு நமக்கு எதுவும் தெரியாது. ஆனா அந்த சூழ்நிலைகள் கூட நடப்பதற்கு நமக்கு தைரியத்தை பிரச்சனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, இந்த வார்த்தைக்கு முன்னாடி வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது கூட நம்ம சொல்லலாம், என்னன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது. என்னன்னா 38வது வசனத்தை நம்ம கேட்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொன்னார். ஏதோ ஒரு பிரச்சனை அங்க வரப்போகுது, அப்ப ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு ஆண்டவர் தெளிவுபடுத்துறாரு. அந்த பிரச்சனை ஆவிக்குள்ளாக நீங்க விழித்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. பிரச்சனை வரும்போதுக்கு முன்னாடி ஆண்டவர் நினைப்பு ஊட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவன் பிள்ளைகளாக இருக்க நமக்கு பிரச்சனை வருவதற்கு முன்னாடி அந்த அறிகுறி நமக்கு தென்படும் பொழுது, அப்ப என்ன பண்ணும், நம்ம விழித்திருக்க ஆண்டவர் சொல்லுகிறார். விழித்திருக்கும் பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம வெளியில வர முடியும். அந்த பிரச்சனையில வருவதற்கான ஆண்டவர் ஜெபிக்கிறதுக்கு நேரங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 26:41 சொல்லும் பொழுது, நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருங்க அப்படின்னு. ஏன் இந்த சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பார்க்கும் பொழுது, மாம்சப்படி பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகள் நமக்கு வருவதுண்டு. அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு நமக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக நமக்கு எதன் மூலமாக நம்ம தைரியம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபம் தான் வரும். ஜபத்தின் மூலமாக என் வாழ்க்கையில நான் எப்படி சரியா அந்த நம்ம இருக்கிறேனா, என் எண்ணங்கள் எப்படி இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில நான் பின்பற்றுகிறேனா, தவறான காரியங்கள்ல நான் விழுந்து போகிறேனா அப்படின்னு நாமே நிதானித்து அறிவதற்காக அந்த சூழ்நிலை வழியா நமக்கு அனுமதிப்பார். முதலாவது பார்க்கும் பொழுது சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க விழித்திருங்க அப்படின்னு. ரெண்டாவது, சோதனைக்கு உடம்பை விழித்திருங்க. ரெண்டாவது முறை ஜெபிக்க சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கை முதலாவது பார்க்கும் பொழுது நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு அப்படின்னு சொல்லும்போது, சோதனையில என் வாழ்க்கையில நான் சரியா இருக்கிறேனா, என் வாழ்க்கையில சரியா இருந்தேனா இந்த சோதனைகள் வராம இருக்கும். என் எண்ணங்கள் எப்படி இருக்கு. மூணாவது பக்கம் என் தேவனுடைய வார்த்தைகளை நான் பின்பற்றுறேனா, தவறான காரியங்களை நான் விழுந்து போகிறேனா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அந்த சோதனை வராதபடிக்கு நம்ம விழித்திருக்க முடியும். ரெண்டாவதா பார்க்கும் பொழுது அவர் ஜபத்தை குறித்து சொல்லுகிறார். ஜபம்ன்றது தேவனுடைய வார்த்தைகளை நம்ம அவர் கூட பேசுறோம், அவருக்கு நன்றி சொல்றோம், என் பாவங்கள் வந்து நம்ம அறிக்கையிடுறோம், வழிகாட்டுதலை நம்ம கேட்கிறோம், பலத்தை பெற்றுக்கிறோம். இந்த ஜபத்தின் மூலமாக இவ்வளவு நன்மைகள் நமக்கு உண்டாகிறது. முதலாவது வந்து சோதனைக்கு உட்படாதபடி நாம விழித்திருக்கணும். அப்படின்னா நம்ம பார்த்தோம், சோதனை வராதபடி என்ன பண்ணும், என் வாழ்க்கையில சரியா தான் இருக்கிறேனா, என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதை நான் சரிப்படுத்திக்கணும். அப்ப அந்த சோதனை வராம இருக்குது. என் எண்ணங்கள் எப்படி இருக்கு, நான் தேவனுடைய வார்த்தைகள் எப்படி நடக்கணும், என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, சரியா இருக்கா இல்லையா, நான் விழுந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமே நிதானித்து சோதித்தறியணும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சோதனையிலிருந்து விழாதபடிக்கு நம்ம தப்புவித்துக் கொள்ளலாம். அப்ப ஜபத்தை குறித்து ரெண்டாவது வார்த்தையில ஜபத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, ஜபத்துல ஆண்டவர் என்ன சொன்னா, தேவனுடைய பேசுவதற்கு அவரோட நம்ம ஜபத்தின் மூலமாக தான் தேவனுடைய எப்ப பேசுறோம்னா, எப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜபத்தின் மூலமாக பேசலாம். அடுத்தது பார்த்தோம்னா அவருக்கு நன்றி சொல்லுது. ஆண்டவர் இது எவ்வளவு காரியங்கள் நமக்கு செய்த நன்மைகளை நன்றி சொல்ல நம்ம பழகிக்கணும்னு சொல்றாரு. நன்றி இல்லாத இந்த உலகத்துல நன்றி உள்ள இருதயத்தை நமக்குள்ள பாக்குறாரு. அந்த காரியத்திலேயே ஜபத்துல என்ன நம்ம அறிக்கையிடுறோம், பாவங்களை நம்ம அறிக்கையிடுறோம்.
பாவங்கள் நம்ம செய்த காரியங்களை சொல்லி எவரும் பாவத்தை அறிக்கை இடலைனாதான் அவங்க பாவம் மன்னிக்கப்படாத இருக்கும். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோம்னா நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ பாவங்களை அறிக்கையிட சொல்றாரு. அப்புறமேட்டு வழிகாட்டுதல், நமக்கு நடக்க வேண்டிய வழிகளை அவருக்கு நம்ம ஜெபத்தின் மூலமாக போதிக்கிறார். அடுத்தது நம்ம சோதனை விழுந்து போகாதபடிக்கு நமக்கு பலத்தை தருகிறார். அப்ப பிலிப்பியர் 4:6 வாசிங்களேன். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஹலோ, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமா. அப்ப நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரங்களையும் வேண்டுதலை எங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்றார். அப்ப நம்ம விண்ணப்பங்களை எப்படி தெரியப்படுத்தணும்? ஜெபத்தின் மூலமாக தெரியப்படுத்தணும். ஆனா ஒரு காலகட்டங்கள்ல நம்ம மனுஷங்க தான் அதனால என்ன பண்றோம், நம்ம கவலைகளை மனுஷங்கள்ட்ட சொன்னா தான் நமக்கு மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்கள்ட்ட நம்ம சொல்றோம். ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லல. என் பிள்ளை தகப்பன் இடத்துல போய் கேட்டாதானே அவருக்கு தெரியும், என்ன காரியம் எனக்கு அப்பா எனக்கு வாங்கி கொடுக்கணும், ஏன்னா எங்க அப்பா எனக்கு செய்யவே இல்லை, ஆனா எங்க அப்பா எனக்கு செய்வாருன்னு நினைச்சு நம்பிட்டு நான் ஒரு பிரமையில ஏதோ ஒரு யூகத்திட்டு நினைச்சுக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அவன் தகப்பன் எப்படி பிள்ளைக்கு செய்வாரு? என்ன வேணும்னு சொல்லி சொன்னா தானே தகப்பனுக்கு தெரியும். மத்தவங்கள்ட்ட சொன்னா போய் சொல்லுவாங்களா? அப்ப நேருக்கு நேர் நம்ம வேணும். இதுக்கு இன்டைரக்டே தேவையில்லை. இன்னொருத்தவங்க சொல்லி போய் கேட்கணும், இன்னொருத்தவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எனக்கு பரிந்துரைப்பாங்க அப்படின்னு சொல்லாம அந்த ஜெபத்துல நேருக்கு நேரு நம்ம சொல்லணும். அப்ப நேருக்கு நேரு சொல்லும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் நம்ம அந்த காரியங்களை ஜெபத்தின் மூலியமாக தான் தெரியப்படுத்தணும். ஜெபம் இல்லாம அந்த காரியங்கள்ல நம்ம தெரியப்படுத்தணும்னா அது ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்ப கவலைப்படுகிறதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது இல்லை. அது ஒரு மனத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அந்த பிரச்சனைகளை மத்தவங்கள்ட்ட சொல்றதுனால அது நமக்கு அந்த செகண்ட் ஆறுதல் ஆகும். ஆனா அதுக்கப்புறம் பின் விளைவு பெரிய பிரச்சனையா வரும். ஆனா சொல்ல வேண்டிய இடத்துல எப்படி சொல்லணும்? என் தகப்பன் இடத்துல ஜெபத்தின் மூலமாக நீங்க ஒண்ணுக்கு எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. அந்த விண்ணப்பங்களை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அத ஜெபத்துல அப்ப வேண்டிக் கொள்ளும் பொழுது நான் உங்களுக்கு அவர் நம்ம அந்த காரியங்களை அவர் தெரியப்படுத்தும் பொழுது அந்த ஜெபத்தின் மூலமாக அவ்வளவு பவர் உண்டு, வல்லமை உண்டு. அந்த காரியங்களை சாதாரண ஜெபத்தை பத்தி நான் ஏன் சொல்றேன், பிரச்சனையை பத்தி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, பிரச்சனை வரும்பொழுதுதான் ஒரு ஆளுடைய ஒரு முழு சுவாபமும் தெரியும். பிரச்சனை இல்லாத போது அவருக்கு நேரத்துக்கு காசு இருக்கும், பணம் இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு சோதனை பிரச்சனை வரும் பொழுதுதான், சோதனைன்னாவே பிரச்சனை, அந்த சோதனை வரும் பொழுதுதான் ஒரு ஆள் இவர் யார், ராஜ்குமார் யாருன்னு எப்ப தெரியும்னா, என்னை சோதித்து என்னை புடமிட்டு பாரும், அப்பொழுது நான் பொண்ணா இருக்கிறேனா இல்ல என்ன மாதிரி ரகத்துல இருக்கேன் அப்பதான் தெரியும். அதனால அந்த சோதனையில வரும் பொழுதுதான் இன்னார் ஆள் இவர் யார் எவர் யார் ஆவார் யார் எவர் அப்படின்னு சொல்லி எப்ப தெரியும்னா அந்த சோதனை நாட்கள்ல தான் வரும். சோதனையை ஏன் ஆண்டவர் அனுமதித்தாருன்னு சொல்லும் பொழுது, ஏன்னா நம்ம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம், அந்த சோதனையில மேற்கொண்டு வெளியில வர்றோமா, இல்ல சோதனையே சொல்லி 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 அதுலயே அமிழ்ந்து போய் பின்னாடி போயிடுறோமா, இல்ல சோதனையிலிருந்து வருவதற்கு ஆண்டவர் ஜெபத்தை ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, அதை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோதத்தோடு ஜெபத்தினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படிதான் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த காரியங்களை அவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் எல்லா காரியங்களும் அவர் பார்த்துக்குவார். ஏன்னா நமக்கு சாதாரண இப்ப நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த சாதாரண இந்த கைபேசி மூலமாக, இந்த போன் மூலமாக நம்ம பேசுறோம், அனைவரும் ஷேர் பண்றோம். இது பவர் இருக்கும் பொழுது மாத்திரம் இவ்வளவு பேசுறோம், இவ்வளவு கேட்கிறோம். சாதாரண ஒரு காரியம். இந்த பவர் எனக்கு இப்போ சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னா இந்த வார்த்தை கேட்க முடியுமா? கேட்க முடியாது இல்ல. கேட்க முடியுமா? கேட்க முடியாது தானே. அதே மாதிரி இந்த மொபைல் எப்படி இந்த சார்ஜ் இல்லைன்னா பேசாம எதுக்கும் இவ்வளவு அதுக்குள்ள இருக்க ஸ்பீக்கர் கரெக்டா இருக்கு, பேட்டரி கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு சின்ன ஒரு சார்ஜ் இல்லை, பவர் இல்லை. பவர்ல எல்லாமே சரியா இருந்து பவர் இல்லாம அப்படியே நின்று போயிட்டு, ஆனா நான் பேசுற வார்த்தை உங்களுக்கு கேட்குமா? வெளியில எங்கெங்கயோ இருக்கிறோம், எங்கெங்கோ தொடர்புல இருக்கிறோம், பகுதியில இருக்கிறோம். இன்னைக்கு எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த
மொபைல் மூலமா சாதாரண நம்ம கையில வச்சிருக்கு இந்த மொபைல் மூலமாக இந்த சாதனங்களை பயன்படுத்தி இவ்வளவு நம்ம பேசணும். இந்த மொபைல்ல சார்ஜ் விட்டு போயிட்டா என்ன ஆகும்? இந்த மொபைல் எதுக்கா பயன்படுமா? இதுக்குமே பயன்படாது. அப்ப இந்த மொபைலுக்கே இவ்வளவு ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது, மனுஷனாகிய நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் சார்ஜ் வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபம் வேண்டாமா? இந்த மொபைலுக்கு குடுக்குற அந்த முக்கியத்துவம், உலகுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு குடுக்குற அந்த முக்கியத்துவம், என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு நான் ஜெபிச்சுட்டேன். அப்பா! இது 1 வாரத்துக்கு, 1 மாசத்துக்கு போதும். முதல் மாசத்துல 1 வாரத்துல போய் முதல் நாள்ல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டேல போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமேல் ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் இந்த மாசம் ஃபுல்லா நடத்துவாருப்பா. அதுபோதும் எனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. அவர் என்ன சொல்றாரு, டெய்லியும் சார்ஜ் போட்டு நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? இதனுடைய உங்க வேலைகள்லாம் இதுல முக்கியமா இருக்கு இல்லைங்களா? அதுபோல உங்க வாழ்க்கையில ஒரு நாள் நடத்துறதுக்கு உங்களுக்கு ஜெபம் வேண்டாமா? அப்ப நீங்க உங்களுக்கு சோதனை வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அவர் சோதனைக்கப்பட்டார். ஏன் சோதனை வரும்போது முன்கூட்டியே தெரியப்பட்டது. அந்த மத்தேயுல 26ல 38ல பார்க்கும்பொழுது அவருக்கு முன்னாடி துக்கம் வந்துருச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது, நான் ஆவிக்குள்ளாக போறேன், மரண ஆக்கினை வரப்போகுது. அப்ப ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன். எவர் ஒருவர் சோதனை இல்லாம கிறிஸ்துவுக்குள் வாழ்றாங்க அப்படின்னா அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அவர் சோதனைக்குள்ளாக தான் நடந்தார். சோதனைக்குட்பட்டு தான் வந்தார். சோதனையிலிருந்து தான் ஒரு ஜெயத்தை தந்தார். சோதனைக்கு அப்பாற்பட்டு தான் ஒரு ஜெயம் உண்டு. சோதனை இல்லாமல் வருகிற ஜெயமோ அது நிலைத்திருக்காது, தங்காது. அதுல இருக்கிறவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த பிரச்சனை என்னைக்கோ ஒரு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனை தாங்க முடியாம அவங்க பின்னாடி போயிடுவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிச்சு பின்னாடி போயிடுவாங்க. ஏன்னா சோதனை வரும் பொழுது நிற்குவதற்கு திராணி இல்லாம போகாம இருப்பதற்கு திராணி இருக்கணும் அப்படின்னா அது சோதனை திராணி இருக்குன்னா எனக்குள்ள ஜெபம் இருக்கும். அந்த சார்ஜ் இருக்கிற மாதிரி எனக்குள்ள ஜெபம் இருக்கும். ஜெபம் இருந்தா நான் எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அதை ஜெயிப்பதற்கு எனக்கு பலனை தருவார். பெலனை தருவார் தான் சொல்லுவார் வழியே அதை மேற்கொள்ளுக்கு. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணம் வந்தது, அவர் வந்தார், அது பயம் இல்லாம பிதாவின் சித்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் அதுக்கு முன்னாடி வசனங்களே அது முன்னாடி வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைகள் தொடர்ந்து இந்த வார்த்தைகள் வரப்போது அப்படிதான் சொல்லுறாரு. சோதனை அப்ப வந்ததுனாலதான். அப்ப சோதனை வரும், நீங்க விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்ப சோதனை கூடாதான் இந்த உலகத்துல வாழணும். இனி வரும் நாட்கள் மிகவும் மோசமா கடினமாக நடக்குற சூழ்நிலை உண்டாகும். அப்ப நம்ம என்ன பண்ணும், சோதனைக்குள்ளாக வருகிற நாட்கள்ல தான் இப்ப நான் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஏன்னு கேட்டா அங்கங்க நாடுகளுடைய பிரச்சனைகளை பார்க்கிறோம். இன்னும் வெளிநாடுகள் நடக்கல இருக்கிற உக்ரைனுக்கும் அந்த இதுல ரஷ்யாவுக்கும் பிரச்சனைக்கு நாளுக்கு நாள் போயிட்டு இருக்கு. ஒரு தீர்வு காணா எதுவுமே முடிவுல இன்னும் மோசமான சூழ்நிலை வரும். அப்பயே பஞ்சம் உண்டாகும். இப்ப இருக்க சூழ்நிலை எல்னினோன்னு சொல்றாங்க. அதுல அங்கங்க வறட்சி உண்டாகும், பஞ்சம் உண்டாகும், தட்டுப்பாடு ஆகும். அப்போ சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது, தண்ணி பஞ்சம் உண்டாகும். இப்பயே எங்களுடைய தமிழ்நாட்டுக்கே தண்ணி இல்ல. காவேரியில தண்ணி வத்தி போயிட்டு இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது இப்படி வரும்போது அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்கள்ல சோதனையாக இந்த நாள்ல வரும்பொழுது நாம் எங்க இருப்போம்? எங்க போவோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் ஏத்துக்கிட்டேனே, நான் இப்படி இருக்கிறேனே, இந்த பஞ்ச நாட்கள்ல நான் இந்த பஞ்சத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு வறுமையே நோக்கி சொல்லிக்கிட்டு வருமானத்தை பத்தியே சொல்லிக்கிட்டு பேசிட்டு இருப்பேனா? இல்ல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அந்த வார்த்தைகளை, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க, ஆனா இதே சொல்லிட்டு நான் புலம்பிட்டு இருக்கேனா, இல்ல ஜெபத்துல கொண்டு போய் அவர்கிட்ட முறையிட்டு அதன் மூலமாக வழியை தப்பு வைத்து கொடுக்கிறோனா? நம்ம எங்க இருக்கிறோம்? நாமே ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிறார். 3வது வார்த்தை, முதலாவது சோதனைக்கு உட்படாதபடி பார்த்தோம், 2வது ஜெபத்தை பார்த்தோம், 3வது சோதனைக்கு விழாதபடிக்கு விழித்திருங்க. ஏன் சோதனை வரும்னா வரும், அதுல விழித்திருக்க சொல்றாரு. எப்போ நமக்கு சோதனைக்கு என்னென்ன சோதனை எல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மலாம் மனிதர்கள். அப்ப கோபம் இயற்கையாவே சுபாவம். அந்த சுபாவத்தை மேற்கொள்ளணும்னா என்னென்ன வரும்? ஆனா நீங்க கோபப்படுங்க, நியாயமா இருக்கட்டும். அந்த கோபத்தின் மூலமாக பாவம் செஞ்சுறாங்க, தவறு பண்ணிடுறாங்க. ஆசை வருவது இயற்கைதான். அந்த ஆசையை அந்த அடிமையா அந்த ஆசைக்கு இணங்கி போயிடாதீங்க. ஆசைன்றது என்னது? மண்ணாசை, பொன்னாசை, மண்ணு, பொண்ணு, பெண்ணு.
இந்த பூமி மேல ஆசைப்பட வேண்டாம், பொண்ணு மேல ஆசைப்பட வேண்டாம், பொண்ணு மேல வைரங்கள் மேல ஆபரணங்கள் மேல ஆசைப்பட வேண்டாம், அதுக்கே அடிமை ஆயிராதீங்க. பிரச்சனை வரும், அதுக்கு மேல நீங்க போயிடாதீங்க, இந்த ஆசையே வேண்டாம். இதெல்லாம் இந்த சோதனை எல்லாம் நீங்க வராதபடி விழித்திருக்குது. இந்த ஆசையெல்லாம் உண்டாகும்னு சொல்றேன். கோபம் வரும் தான். கோபம் செஞ்சாலும் கோபத்தின் மூலமாக போய் கொலை பண்ணிடாதீங்க. கோபத்தை கண்ணிப்பட்டு நான் என்னையே நான் மாய்த்துக்கிறேன், தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கும், அவ்வளோ கோபம், இங்க வாழ்க்கையில வாழ்றது செத்தே போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த தவறான முடிவுக்கு போயிடாதீங்க. கோபம் வரும்னு சொல்லிட்டு எடுத்து குத்துறன்னு குத்திரப்படாதீங்க. அதெல்லாம் தவறான காரியங்கள். ஆசையும் வேண்டாம். உலகத்துல இதெல்லாம் நம்மளை அழிச்சு போயிடும். அதே பிரச்சனைகள் வரும். கோபம் வருது, ஆசை வருது, பிரச்சனை வரும். பயங்கர பிரச்சனை. அந்த பிரச்சனையினால வீட்டுக்குள்ள பிரச்சனை ஏன் இப்படி உலகத்துல உள்ள பிரச்சனை இருக்கும், வேலை ஸ்தலத்துல பிரச்சனை இருக்கும், பிரச்சனைகள் இல்லாத இடங்களே இல்லை. அந்த பிரச்சனைகளை கண்டு இந்த ஆண்டவரை ஏத்துக்கிட்டதுனாலதான் இவங்களோட பிரச்சனை. ஆண்டவரை ஏத்துக்கிட்டாத ஜனங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் இருக்கிறாங்க. அதனால தேவனை விட்டு பின்னாடி போயிடக்கூடாது. இதெல்லாம் பார்த்து 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 எனக்கு மன சோர்வாயிட்டு அப்படின்னு சொல்லி அந்த சோர்வுல போயிட்டு அமிழ்ந்து போயிடாதீங்க. திடமனதா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ஆனா ஆண்டவர் இந்த மாதிரி விதவிதமான சோதனைகள் வரும் பொழுது நம்ம சோதனை இழுந்து போகாதபடி நாம நிதானித்து பார்க்க சொல்றார். நீங்க நிதானித்து பாருங்க, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பிரச்சனைகள் போயிடுறேனா, இல்ல ஜபத்துல குறைவா இருக்கிறேனா, இல்ல அதுல விழுந்து போயிடுறேனா, இந்த 3 காரியங்கள்ல நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஆனா இதை நான் யாராரோ பத்தி நான் சொல்றதை காட்டிலும் என்னோட வாழ்க்கையில 2 விட வார்த்தைகளை, ஏன்னா அது டைம் இல்லை, அந்த வார்த்தையில கம்மி பண்ணி சில என்னோட வார்த்தைகளையும் சொல்லி நான் முடிப்பதற்காக, நான் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஆஹ் சோதனை வரும். ஆனா சோதனை வர்ற நாட்கள்ல பார்த்தோம். அப்புறமேட்டு 2வது ஜெபத்தை பார்த்தோம். விழுந்து போகாதபடி காரியங்களை பார்த்தோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையிலையும் சோதனைகள் இன்னதான்னு கிடையாது. நான் 1வது படிக்கும்போது என் தகப்பனார் இறந்து போயிட்டாரு. 1வது படிக்கும்போது தகப்பனார் இறந்த போது சாதாரண நோய்வாய்ப்பட்டு இழக்கல. குடி போதைக்கு அடிமையாகி நான் 5 வயது இருக்கும்போதே எனக்கு கூட பிறந்த 2 சகோதரிகள், 2 சகோதரன். எனக்கு 5 வயசு. நான் 2வது ஆளு, மூத்த ஆளு அக்கா, அடுத்தது 3 வயசுல தம்பி, 2 வயசுல ஒரு தங்கச்சி. இந்த சூழ்நிலை காட்டத்துல என் தகப்பனாரு குடி போதைக்கு அடிமையாகி நான் 5 வயசு இருக்கும்போது 1வது கூட படிக்க ஸ்கூல் போகல. ஆனா அப்ப எங்க அப்பா தண்ணி அடிச்சு அடிச்சு வீட்டுல கொடுமைப்படுத்தி எங்க அம்மாவை அடிக்கிறது, துன்புறுத்துறது காரியங்களை பார்த்து பார்த்து எனக்கு மனம் அப்பயே இதாயிட்டு, கல்லாயிட்டு. குடிய பார்த்தாவே அருவருக்க ஆரம்பிச்சிடும். அந்த 1வது வயசு 5 வயசுல 1வது கூட போகல. அந்த வயசுல அந்த குடியை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு மனசுல பாதிக்கப்பட்டுட்டேன். அப்ப அடிக்கிறது, பிரச்சனை பண்றது. ஆனா குடியே குடிச்சு குடிச்சு படுத்த ஒரு இளவேல இறந்தே போயிட்டாரு. அப்போ என் வயசு 5 வயசு. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டும் போகல. என்ன கூட கீழே இருக்கவங்க எல்லாமே அண்டர் கீழே தான் இருக்காங்க. 4, 3 மேல 6ன்னு தான் அந்த வயசு தான். அந்த சூழ்நிலை எவ்வளோ எனக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும், எவ்வளோ வேதனைகள் இருக்கும். அடுத்தபடி எங்க அம்மா என்னை படிக்க வைத்தாங்க. ஒரு 1வதுல இருந்து 6வது முடிக்கும் படிக்க வைத்தாங்க. 6வது படிக்கும்பொழுது அவங்க சென்ட்ரல்லையே அவங்களுக்கும் அம்மை நோய் இந்த சமயபுரம் கோயில்ல அங்கேயே முடியாம அங்க என் முன்னாடியே கண் முன்னாடியே அந்த கோயில்ல நானும் எங்க அம்மாவும் சமயபுரம் கோயில்ல ஒரு 25 நாள் மேல இருக்கும், 1 மாதங்கள் இருக்கும். அந்த கோயில்லயே இருந்தோம். இருந்து என் முன்னாடியே அங்க முடியாம அம்மை நோய் என் காலடியிலேயே என்னால முடியல. அங்க இருக்க ஜனங்கள்லாம் கேட்டேன், இங்க கோயிலை விட்டு வெளில போகக்கூடாது, இது மாரியம்மா, இது குத்தம், அதனால வெளில போக கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க என் முன்னாடியே அப்ப நான் என்னோட வயது, நான் 6வது படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 வயதுக்குள்ள இருக்கும். அந்த அந்த காலகட்டம் அதுக்கு எல்லாமே இருக்கும் பொழுது எல்லாத்தையும் கேட்டேன். ஆஸ்பத்திரி போகணும், அங்க இருக்கவங்க எல்லாம் கோயில்ல கேட்கறேன், இதெல்லாம் போகக்கூடாது, இதெல்லாம் மாரியம்மா குத்தம், வெளில போனா அம்மா தண்டிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலை விட்டு அனுப்பல. அந்த கோயில்லயே நானும் இருக்கிறேன். அப்போ எப்படியே 25 நாள் 30 நாள் பக்கத்துல இருக்கும் பொழுது என் மடியிலேயே அப்படியே என்னை பார்த்துட்டு பெரியவனே அப்படின்னு சொல்லிட்டு என் மடியிலேயே எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, எங்க அப்பாவும் இருந்துட்டாங்க. நான் 1 வயசுல, நான் 10 வயசு 6வது படிக்கும்போது எங்க அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு கீழே நான் தான் 2வது ஆளு, மூத்தது அக்கா, அடுத்து தம்பி, தங்கச்சி. இந்த சூழ்நிலை நான் என்ன பண்ணுவேன்? பிரச்சனை என்ன பண்ணுவேன்னு தெரியல. நானும் செத்து போலான்னு சொல்லி முடிவெடுத்து காவிரி ஆத்துக்கு, இந்த காவிரி ஆத்துல அப்ப நான் இது 1996ல சொல்றேன். எங்க அப்பா மரிக்கும் போது 1987, எங்க அம்மா மரிக்கும் போது 92 அந்த காவிரி ஆத்துல தண்ணி போயிட்டு இருக்கும். நான் செத்து போயிடலாம்னு சொல்லும் பொழுதுதான்
ஆண்டவர் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த தேவன் என்னை தேடி வந்தார். உன்னை வாளாக்கும் தலையாக்குவேன். நானே தாயின் தகப்பனா இருக்கிறேன். இந்த வார்த்தைகள் எனக்கு இந்த வார்த்தை எனக்கு தெரியாது. அப்ப ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் அப்ப இந்த வார்த்தை எனக்குள்ள சொல்லப்படுது. உன்னை வாளாக்கும் தலையாக்கும். நீ பயப்படாத திகையாதே. நான் உன்னை பெரிய ஜாதியா ஆக்குவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாங்க. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் மரிக்க போன நேரங்கள் எல்லாம் என்னை ஆண்டவர் என்னை பின்னாடி இருந்து தொட்டு கூப்பிட்டு என்னை பின்னாடி மரணத்திலிருந்து விடுவித்தார். மறுபடியும் வீட்டுக்கு போவேன். அப்ப எங்க அம்மா இறந்ததுனால படிக்க வைக்க ஆள் இல்ல. எங்க அம்மா மாமனார் எங்க அம்மாவுடைய அண்ணன் வீட்டுல அம்மானா தாய் மாமா. அவங்க தாய் மாமா எனக்கு மாமா. என் அம்மாவுடைய அண்ணன் அவங்க வீட்டுல தான் நான் படித்தேன். அவங்கள என்னை படிக்க வைக்கல. ஒரு வேலைக்காரனா தான் பாவிச்சாங்க. அவங்க வீட்ல 4 பேர். அவங்க வீட்டுக்குள்ளேயே வீட்டு துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்க வைக்கிறது, கடைக்கு போறது, என்னை படிக்க விட மாட்டாங்க. அப்படி இருந்தும் அந்த காலகட்டத்துல நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது, எப்படி அந்த வார்த்தைகள் எனக்குள்ளாய் நினைவுக்கு வந்ததுன்னா, அந்த பெரியல் கிரவுண்டுல அந்த கலர்ல போட்டிருந்த வார்த்தைகள். ஏதோ கண்ணாடி போகும்போது அப்படியே நடந்து போவேன். அந்த 6வதுல இருந்து 10வது முடிக்க எங்க மாமா வீட்ல படிச்சேன். எங்க அம்மா 6வது படிக்கும்போது இறந்து போனதுனால படிப்பு தொடர முடியல. எங்க மாமா தான் என்னை படிக்க வைத்தாரு 6ல இருந்து 10வது. அந்த 4, 5 வருடங்கள்லாம் நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது, இந்த கலையில வார்த்தைகளை படிப்பேன். கலையில வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்ட வார்த்தைகள் படிச்சுட்டே போகும்பொழுது, ஏதோ நின்னு பார்ப்பேன். ஏதோ ஒரு வார்த்தைகள் என்ன சொல்லும். "நீ பயப்படாத, திகையாத. உன் கூட இருக்கேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க வாங்க. நானே தாயின் தகப்பனா இருக்கிறேன். நீ பயப்படாத. உன் பெரிய ஜாதியாக்கு" இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, இப்ப கேட்பேன். அடுத்த ஒரு மாதத்துல எங்க வீட்டுல இருக்க பிரச்சனைய பார்ப்பேன். எங்க அப்பா, அம்மாவ ஞாபகம் வந்துரும். எங்க அப்பாவ ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா இருந்தா எனக்கு சோறு போட்டுருப்பாங்களே. எனக்கு ட்ரெஸ் கூட உடுத்த இல்லையே. படிக்க வைக்கலையே. முடியலையே. எங்க வீட்டு வேலைய செஞ்சுட்டு இருக்கேனே. என்னோட தம்பி தங்கச்சி நிலைமையெல்லாம் இன்னும் மோசமா இருக்கு. இந்த நிலைமை எப்ப மாறும்? அப்படின்னு நானு இது நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது, செத்து போயிடலாம் அப்படின்னு போகும்போது, திரும்ப அந்த வார்த்தை அந்த கல்லறையில படிக்கப்பட்ட அந்த வார்த்தை என்னை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கும். "ஏய் வாலாக்காம தலையாக்கும். வருத்தப்பட்டு பாரஞ்சு பண்ணி என்னது நீங்க யாரு நேரத்துல வர சொல்றது? நீங்க யாரு? நான் செத்து போறேன். இந்த வார்த்தை எனக்குள்ள வர வேண்டாம். நான் செத்து போணும். என் வாழ பிடிக்கல. எங்க அம்மா அப்பா என்னை கூப்பிடுறாங்க. அவங்களும் மறைச்சிட்டாங்க. நானும் வாழணும்." அப்பதான் சொல்றாரு, "உன்னை வாழாக்காம தலையாக்குவேன். உனக்கு பின்னாடி இருக்கிற உன்னோட சகோதரி தம்பிய பாருங்க. அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கைய போய் பாரு. அந்த வாழ்க்கையில மாற்றம் நீயே உன்னால இந்த பிரச்சனையே சமாளிக்க முடியலன்னா, அந்த பிள்ளைங்களுடைய நிலைமை இன்னும் மோசமா வரும். ஆண்டவரே, நான் தான் உண்மையான தெய்வம். நீ நம்பு. என்னைய விசுவாசி." அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் சொல்லும் பொழுது, அப்ப நான் மனம் திரும்பினேன். எங்க குடும்பத்துல யாருமே இயேசுவ ஏத்துக்கிட்டவங்க யாருமே இல்ல. அந்த வாடையே இல்ல. ஆனா, அவர் என்னோட பேசின வார்த்தைகள் கல்லறையில எழுதப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் எனக்குள்ள பேசின வார்த்தைகள்னாக நான் மனம் திரும்பப்பட்டேன். நான் அவருக்காக வாழணும். ஏதோ ஒரு எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நான் செத்து போகக்கூடாது. நான் வாழணும். இப்ப எனக்கு தெரியுது. நான் சாவறதுக்காக பொறக்கல. நான் வாழணும் அப்படின்னு. இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரணும்னு சொல்லி அந்த வார்த்தையில அப்ப ஜெபம் பண்ணுங்க. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவேன். ஜெபம்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இயேசுவே, இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லிட்டு தான் எங்க பார்த்தாலும் இயேசுவே, இயேசுவே நான் சொல்லுவேன். வந்து 4 வருஷமா. ஆனா நான் படிச்சுட்டு இருக்கும்பொழுது 10வது படிக்கும் பொழுது படிக்க கூட நேரம் கிடையாது. அங்க படிக்க வேலை செய்ய விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வெளியில ஸ்ட்ரீட் லைட்ல நைட்டு மொட்டை மாடியில உட்காந்துக்கிட்டு விடிய விடிய படிப்பேன். 4 மணிக்கு தண்ணி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை. தண்ணி குடிக்க கூப்பிடுவாங்க. அந்த சூழ்நிலையில இருக்கும்போது தண்ணி போவேன். படிக்க விட மாட்டாங்க. ஆனா ஸ்கூல்ல நான் தான் 10த்ல ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்டுன்னாங்க. மேக்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட்டுன்னாங்க. ராஜுமா யாருன்னு கேட்டாங்க. தெரியல. யாரோ ஆனா சொல்லுவாங்க. "உங்க மாமா வீட்ல கஷ்டப்படுத்துறாங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறார் சார்" அப்படின்னு. ஸ்காலர் ஃபீஸ் குடுத்தாங்க. அந்த ஃபீஸ் கட்ட எக்ஸாம் ஃபீஸ் கட்ட கூட காசு இல்ல. எனக்கு அங்க ஸ்காலர் ஃபீஸ் ஒரு ரூ. 350 குடுத்தாங்க எனக்கு. ரூ. 350 அந்த ஃபீஸ் வாங்கி தான் நான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுனேன். இவங்க அங்க இங்க நடத்துனாங்க எல்லாமே ஸ்கூலுக்கும் ஸ்காலர் ஃபீஸ் குடுப்பாங்க. ரூ. 350 அந்த ரூ. 350 வாங்கி எக்ஸாம் ஃபீஸ் கட்டி நான் எக்ஸாம் எழுதினேன். ஆண்டவருக்காக. ஆனா படிக்காம இல்ல. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். நேரம் கிடைக்காது. நைட்டு நேரத்துல படிக்கிறது. அவர நினைச்சுக்கிறது. நான் சாவறதுக்காக பொறக்கல. ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. என்ன அழைத்திருக்கீங்க. அந்த வார்த்தை என் கூட பேசி நீங்க யாருன்னு தெரியாது, தெய்வம்னு தெரியாது. நீங்க கிறிஸ்துவர்கள் எனக்கு யாரும் தெரியாது. ஆனா, ஏதோ எனக்குள்ள நீங்க பேசுற இந்த வார்த்தை எனக்கு தெரியுது. ஆனா பிரச்சனைக்கு நானு போல. ஆனா, அத மேற்கொள்வதற்கு எனக்கு பலன தர்றீங்கன்னு சொல்லிட்டு இயேசுவே, இயேசுவேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைய ஜெபிச்சுக்கிட்டே இருந்தபோது, நான் 10த்ல நல்ல மார்க் எடுக்க உதவி செஞ்சார். ஆனா மேற்கொண்டு படிக்கணும்னு நினைக்கிறேன். படிக்க முடியல. என்னோட தம்பி, தங்கச்சி கண் முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க ஆளாக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சோர்ஸ் பண்ணணும்.
அப்படின்னு சொல்லி நான் தொடரவே முடியல, படிக்கல. 10th அந்த படிப்பு முடிச்சுட்டு அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வேலைக்கு போனேன். ஆனா அங்க போய் இப்ப நாமக்கல் பட்டறையில வேலை செஞ்சேன். அங்க பாடிப்பட்டு பட்டறையில 1 வருஷம் வேலை செஞ்சேன். என் வாழ்க்கை இப்படியே போயிருமான்னு. அங்க இருக்க ஒரு நண்பர் ஒசூருக்கு போங்க. அங்க ஏதாவது 10வது படிச்சிருக்கீங்களா? அந்த 10வது படிச்ச வேலை உண்டுன்னாங்க. ஒசூருக்கு போனேன். ஒசூருக்கு போகும்போது நான் 10வது படிப்பு வச்சு டிவிஎஸ்ல கான்ட்ராக்ட் வேலைக்கு போனேன். கான்ட்ராக்ட் வேலை செஞ்சேன். அங்க போனா அங்கேயும் அது அங்க பிரச்சனை ஆகி ஒரு மேல ஹெச்பி லைன்ல யாரோ அந்த லேடர டச் பண்ணி 10 பேர் செத்து போயிட்டாங்க அந்த கான்ட்ராக்ட்ல. அதனால அந்த வேலைய விட்டு எடுத்துட்டாங்க. வேலையே இல்லாம 6 மாசமா சுத்திட்டு இருந்தேன். அண்ணா சோதனை மேல சோதனை. ஆண்டவரே, நீங்க என்கிட்ட பேசுறீங்க. ஆனா உங்க நம்பி நான் எங்கெங்கேயோ ஊரை விட்டு எங்கெங்கேயோ நாமக்கல், திருச்சி எல்லாம் விட்டு எங்கெங்கேயும் வந்து ஒசூர்ல இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன பேசுறாங்கன்னு கூட தெரியலையே. ஆனா உங்களை நம்பி நான் வந்திருக்கேன். ஆனா என்னன்னு தெரியல. அப்படி அப்ப ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா நைட்டு தூங்கும்போது மாடியில அவர் தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயம் உனக்கு நன்மையான காரியங்களை செய்வேன். நீ பயப்படாத, திகையாத அப்படின்னு. அப்புறம் அடுத்த ஒரு நாள்ல ஒரு கம்பெனில வேலைக்கு கூப்பிட்டாங்க. அங்க போய் ஜாயின் பண்ணேன். 98ல ஜாயின் பண்ணேன். தொடர்ந்து அங்க போய் சாதாரண ஒரு ஒரு லேபரா தான் வேலையில ஜாயின் பண்ணேன். சாதாரண ஒரு லேபரா 10வது படிச்சவங்களுக்கு என்ன வேலை கொடுப்பாங்க, அந்த லேபரா ஜாயின் பண்ணேன். அங்க கொடுக்குற வேலைகளை செஞ்சுக்கிட்டு கீழே பொறுக்கிறது தொடுக்கிற மாதிரி வேலை, மிஷின்களுக்கு ஆயில் ஊத்துற வேலை. அங்க வேலை செஞ்சு பார்த்து அங்க அதை பார்த்துட்டு அங்க அங்க இருக்க மேனேஜர் சொன்னாரு. அந்த மேனேஜர் ஒரு நாள் கை கால் வராம போயிட்டு அவர் மதுரைக்காரு, மாரியம்மன் கும்பிட்டு கால் வரலன்னு சொல்லி 6 மாசம் 1 வருஷமா இருந்தாரு. அப்ப நானு இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நைட்டும் பகல்லாம் ஜெபம் பண்ண. அப்பெல்லாம் எங்கேயுமே போறதில்ல, எதுவும் தெரியாது. ஆனா அங்க இருக்கிற நான் இங்க ஒசூருக்கு இருக்கும்போது பக்கத்துல தங்கியிருக்கும் போது ஒரு சத்தம் கேட்கும் சர்ச்சில இருந்து. அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைகளும் இந்த சத்தமும் என்னை கூட்டிட்டு போயிடுச்சு ஒரு நாள் சர்ச்சுக்கு. நம்ம சர்ச்சில் நானா போய் வாலண்டியரா போய் ஒரு இடத்துல மூலையில உட்காந்தேன். கடைசி முடிக்க அந்த மூலையில தான் உட்காந்து வந்தேன். ஆண்டவர் என் கூட பேசினார். ஏதாவது ஒரு வல்லமை எனக்கு காமிங்க, நான் மறிக்கிறதுக்காக வரல, சாதிக்கணும் அப்படின்னு. நைட்டும் பகலும் யாருக்கும் நைட்டும் பகலும் தூங்குறது இல்ல. அடுத்த நாள் ஆண்டவரே, நீங்க 54 மாத்திரமல்ல தேவல இருந்து வார்த்தையில இருந்து பிழைப்பான்னு சொன்னீங்கல்ல, இந்த வார்த்தையில இருந்து நான் பிழைக்கணும். நான் சாப்பிடாம எத்தனை நாள் மாச கணக்குல வேலை செஞ்சேன். 1 வார கணக்குல ஏன்னா கையே எழுந்த மாட்டேன். ஆனா 1 மாசம் சம்பளம் காசு இல்லை, புது வேலையும் இல்லை. அங்க நான் வேலைக்கு சாப்பிடாம வேலை செஞ்சுட்டு இருந்தேன் தண்ணியை குடிச்சு. ஆனா ஒரு வார்த்தை என்னால போஷிச்சு. இன்ன வரைக்கும் நான் காசு கடன் கேட்டு யார்ட்டு நான் காசு எனக்கு கொடுங்க, கஷ்டமா இருக்குன்னு நான் கேட்டதே இல்லை. ஆண்டவர் என்னை நடத்துறாரு. அப்ப அங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த இரவு நேரத்துல எனக்கு பலனை தந்தார். நான் அந்த கம்பெனில அந்த மேனேஜருக்கு கை கால் வராத போது அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொன்னேன். ஜீவன் உள்ள தேவன் இருக்கார். நீங்க அந்த இடத்துல நான் அவ்வளவு தைரியமா சொல்றேன். வேலை செய்யறேன். ஒரு மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜரை சொல்றேன், ஐயா ஏசு சாமி உங்களுக்கு சுகம் தருவாரு, நீங்க விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு. நானும் எங்கேயும் பார்த்தேன், நடக்கலப்பா. ஏதோ சொல்றேங்கிற, உங்க ரூமுக்கு வரலாமா அப்படின்னு. முழங்கால் பட முடியுமான்னு. முழங்கால். ஆனா ஜெபம் பண்ணும்பொழுது அவர் கை கால் பண்ண நல்லா ஆயிட்டு. அன்னைக்கு எனக்கு அந்த பார்த்து அவர் எனக்கு கீழே அந்த கூலுண்டு தூக்குற தொடக்கம் செய்யற வேலையில இருந்து என்னை மாத்தி ஒரு மிஷினுக்கு வேலை செய்யற மாதிரி மாத்தி விட்டு அங்கேயே பர்மனெண்ட் வேலை போட்டு ஒரு 10 வருஷம் வேலை கொடுத்தாரு. அந்த 10 வருஷத்துக்கு நான் அமைதியா இருக்கல. நான் 10வது படிச்சு விடாம மேற்கொண்டு படிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். இந்த காலகட்டங்கள்ல தம்பி தங்கச்சிலாம் படிப்பதற்கும் உதவி செஞ்சார். அவங்களும் படிச்சாங்க. நானும் இன்னும் படிப்பை தொடர்ந்தேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பிபிஏ முடிச்சேன். அண்ணாமலை யூனிவர்சிட்டியில எம்ஹெச்ஆர் முடிச்சேன். பெங்களூர் யூனிவர்சிட்டியில பிஎல் பண்ணேன். இந்த 10 வருடங்களுக்குள்ள நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தா. ஆண்டவரே, நான் ஸ்கூலுக்கு போகல, காலேஜுக்கு போகல, ஆனா எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்றீங்களே. அவரு கூட நான் இருக்க நேரங்கள் கிடைக்கும் பொழுது படிக்கணும். நேரங்களில் காசு இருக்காது, படிக்கணும், ஃபீஸ் கட்டணும். நான் இன்னும் 2 மணி நேரம் ஓட்டி செஞ்சா ஓவர் டைம் பார்த்தா இன்னொரு 15 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்களே. காலையில போனா நைட்டு 12 மணிக்கு வருவேன். அடுத்த நாள் படிக்கணும், அடுத்த நாள் திரும்ப காலைல வேலைக்கு போகணும், திரும்ப அதில் ஜெபம் பண்ணணும். நேரம் ஒரு நாள் தூங்கி பல நாட்கள் ஆயிட்டு. ஆனா அவரு கூட பலத்தை தர்றார். 2 மணி நேரம் படுத்தாலும் நான் 10 மணி நேரம் தூங்குனது சமானத்தை தருவார். இப்படியாக காலங்கள் போயிட்டு, ஆனா அந்த சோதனையில இருந்து நடப்பதற்கு எனக்கு பலனை தந்தார். இவ்வளவும் சகிப்பதற்கு எனக்கு பலனை தந்தார். அவர் எனக்கு அவ்வளவு படிப்பதை வேலை செய்வதற்கு, வருமானத்தை தருவதற்கு, படிப்பு தேவைகளை சந்திப்பதற்கு, என்னோட தம்பி தங்கச்சிகளுக்கு நான் படிக்க வைப்பதற்கு யார்கிட்டையும் கடன் கேட்கல, செய்யல. ஆனா அவங்களுக்கு எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்வதற்கு அவர் எனக்கு பலனை கொடுத்தார். ஆனா நான் செய்தது எல்லாம் ஒரே ஒரு காரியம், ஜெபம்.
அந்த ஜெபத்தை சொல்லும் பொழுது அவர் வேத வாசித்தும் படிக்க சொல்லுவார். வார்த்தையை நமக்கு நினைப்பூட்டுவார். அந்த வார்த்தையின் மூலமா தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்படி ரசிக்கப்பட்ட இன்னைக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறேன்னா, இன்னைக்கு ஒரு ஒரு நிறுவனத்துல நீங்க ஒரு நெட்டுல மட்டும் போட்டு பாருங்க. ராசி சீட்ஸ்ன்னு போடுங்க. இந்தியாவுலயே இங்க இருக்கிற 140 கோடி ஜனங்களுக்கு 100 கோடி ஜனங்களுக்கு இந்த கம்பெனி தான் இன்னைக்கு எல்லாமே உணவு கொடுத்துட்டு இருக்குது. உணவு அந்த நிறுவனத்துக்கு டோட்டல் இந்தியாவுல டோட்டல் கம்ப்ளைண்ட்ஸ் ஹெட்டா நான் இருக்கிறேன். அந்த அளவுக்கு உயர்த்திருக்காங்க. சாதாரண 10வது படிச்ச என்ன இந்த அளவுக்கு கொண்டு போய் உயர்த்திருக்கிறாருன்னா அவருக்கு காரணம் அவர் என்னோட ஜெபம். என் வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், இந்த சூழ்நிலை மாறும் நம்பு அப்படின்னு மனைவிட்ட சொல்லுவேன். எங்க மாறும்? சம்பளம் இவ்வளவுதான் சம்பளம் வாங்குற, இருக்கிற நகை கடன் இருக்குது, இவ்வளவு பிரச்சனைக்கு நிஜமா நம்பு, அவர் சூழ்நிலையை மாத்துவார். என்னை இவ்வளவு தூரம் நடத்தினார் நான் பார்த்தேன். இந்த சூழ்நிலையும் நடத்த அவரால் கூடும் அப்படின்னு என் மனைவிட்ட அடிக்கடி நான் சொல்லுவேன். ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாம முகவரி இல்லாத ஒரு எனக்கு ஒரு முகவரி கொடுத்து வீட்டை கொடுத்து ஒரு எனக்கு யாருன்னே தெரியாம ஒருத்தவங்க யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது தேவனுடைய காரியம் அல்லவா? எனக்கு ஒரு மனைவி கூட அமைவது கூட நானா தேடல. ஆண்டவரே எனக்கு உங்க சித்தத்துப்படி நடத்துங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் உபவாசம் இருந்தேன். ஜெபித்தேன். ஜெபக்கு இல்லாம ஆண்டவர் இலவசமா எதுவுமே கொடுக்க மாட்டார். ஆனா பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு எல்லா காரியங்களையும் செய்வார். அப்ப ஜெபத்துக்கு மத்த உலகக்கரமான காரியங்களுக்கு இவ்வளவு பண்ணும் பொழுது வாழ்க்கைக்காக நம்ம ஜெபிக்கலன்னா என்னன்னு சொல்லிட்டு உபவாசம் இருந்து ஜெபிக்கும் பொழுதுதான் என் மனைவி அந்த ஒரு கண்ணு காமிச்சு. ஆனா என்னை யாரும் கூட பார்க்கல. என்ன சொந்த பந்தம் ஜாதி மதம் எந்த ஒரு எதுவுமே கேட்கல. ஆண்டவர் பேசினார். இன்னைக்கும் அந்த அழகா 2 பிள்ளைகளை கொடுத்து இதே பட்டணத்து சொந்த ஊர்ல இங்கேயே இடம் வாங்குவதற்கு வீடு கட்டுவதற்கு இந்த அனாதைக்கு தகுதி இல்லாத எனக்கு இந்த படிப்பே இல்லாத எனக்கு இவ்வளவு கொடுத்து செஞ்சாரு. அதுல முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்குள்ள இருக்கிற அந்த சோதனையில இருந்து நான் விழுந்து போகாதபடிக்கு அதுல இருந்து நான் ஜெபத்தின் மூலமாக ஜெயம் எடுப்பதற்கு சோதனை வரும். சோதனையிலிருந்து மேற்கொள்வதற்கு அதிலிருந்து விசுவாசத்தை அந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். அதனால இன்னைக்கும் ஒரு நிறுவனத்துக்குள்ள நான் வேலை செய்யறேன். குடும்பத்துல இருக்கிற எங்க சொந்த பந்தங்கள்லாம் பார்த்தாங்க. எந்த இடத்துல நான் எங்க மாமா வீட்டுல தலை குனிந்து இருந்தோ அவரே இந்த இடத்த வந்து வீட்டை பார்த்துட்டு போனாரு. என்னோட தம்பி என்னோட தங்கச்சி பையனை எவ்வளவு குடும்பப்படுத்திட்டேனே அப்படின்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. இங்க வந்துட்டு போய் அடுத்த கொஞ்ச நாள்ல அதை மறைச்சிட்டாரு. ஆனா இந்த இடத்த பாக்குறதுக்காக ஆண்டவர் அனுமதித்து எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்போமே அப்படின்னு. ஆண்டவர் இன்னைக்கு ஜீவன் உள்ள தேவன் என்று அப்பெல்லாம் சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்துவத்துக்கு போயிட்டான், கிறிஸ்துவ மதம் மாறிட்டான், அதனால ஏதோ ஸ்டேட் ஃபண்டு கொடுக்குறாங்க, ஃபாரின்ல இருந்து ஃபண்டு கொடுக்குறாங்க, ஏதோ ஒண்ணு படிப்பு படிச்சுட்டான் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். யாரும் உதவி கொடுக்கறது 1 ரூபா காசு கிறிஸ்துவத்துல இருந்து யாருமே வெளி ஃபண்டோ சர்ச்சில் இருந்து ஃபண்டு கொடுப்பாங்க இல்ல. நம்ம தான் சர்ச்சில் இருந்து ஃபண்டு கொடுக்குறோம் இல்லையா. ஆண்டவர் நமக்கு படி அளக்கிறார். அதன் மூலமா சர்ச்சுக்கு மற்றவங்களுக்கு படி அளக்கிறோம். அதன் மூலமா என்னன்னா எனக்கு யாருமே உதவி செய்யல. ஆனா ஜெபத்தின் மூலமாக என் தேவைகளை அவர் ஒவ்வொரு நாளும் என் படிப்பின் தேவைகளை சந்தித்தாரு. என்னோட மேரேஜினுடைய தேவைகளை சந்தித்தார். என்னுடைய தம்பி தங்கச்சியோட படிப்பின் தேவைகளை சந்தித்து அவங்களுக்கு ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு எல்லாருமே நல்ல சூழ்நிலையில இருப்பதற்கு தேவன் தான் உதவி செய்யணும். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஜெபம். ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கும் விசுவாசம் ஜெபத்தின் மூலமாக விசுவாசம் விருத்தி ஆகும். விசுவாசம் இருந்தாதான் எவர் ஒருவர் ஆண்டவர் கூட இன்னும் ஒன்று சேர உருவாகுவதற்கு நம்ம வழி நடத்துவதற்கு விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அப்ப நான் விழுந்து போகாதபடிக்கு நான் விழித்திருந்து நான் எதுல இருந்தேன்னா ஜெபத்தின் மூலமா தடுத்திருந்தேன். அதான் நீங்க சொல்றாரு அந்த பிலிப்பியர் 4:6 நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை சோத்ததுக்கூடிய ஜெபத்தினால வேண்டுதலை அவருக்கு தெரியப்படுத்துங்க. அவர்கிட்ட நான் வீட்டுல அடிக்கடி சொல்லுவாங்க, நீ என்கிட்ட எதுவுமே பேசுறதே இல்லை, ஷேர் பண்றதில்ல. இன்ன நாள் வரைக்கும் என் ஃப்ரெண்டு, என்னுடைய தகப்பன், என் சகோதரன் எல்லாமே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் என் மனைவியை கொடுத்தார். அவர் தான் என் பிள்ளையை கொடுத்தார். நான் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரை. நீங்க தான் ஆண்டவரை. இந்நாள் வரைக்கும் ஏதாவது வேணா என்ன ஆண்டவரே நான் இப்படி பேசிட்டேன், இப்படி தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, இந்த மாதிரி நான் பேசிருக்கவே கூடாது, இந்த அடுத்தவங்களை
மூஞ்சி அடிச்ச மாதிரி நான் பேசிட்டேன் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், சாரி பிரதர் நான் சொல்லுவேன். அந்த உணர்வு எப்ப வரும்னா, அவர் ஜெபத்துல இருக்கும் பொழுதுதான் அவர் அந்த என்னென்ன உணர்வுகளை செய்வார், காமிப்பார். அந்த உணர்வுகள் இல்லைன்னா, நான் செய்யறதெல்லாம் சரி சரி சரின்னு தான் போகும். இல்லைன்னா நான் செய்யறதெல்லாம் சரிதான் பிரதர், எனக்கு யாருன்னு சொல்ல தேவையில்ல, நீங்களாம் அட்வைஸ் பண்ணா கேட்கணும் அளவுக்கு நான் அவ்வளோ கீழ்த்தரமாலாம் போயிட்டேனா, எங்க ரேஞ்ச் என்ன தெரியுமா, எங்க அப்பா அம்மா யாரும் தெரியுமா அப்படின்னு சொல்லல. ஆனா அவருக்குள்ள இருக்கும் பொழுது தாழ்மையை தருகிறார். அவருக்குள்ள இருக்கும் பொழுது விட்டு கொடுக்குற மனப்பான்மை தருகிறார். அவருக்குள்ள இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம ஒப்புற வாரத்துக்கு அவர் உதவி செய்கிறார். அதனால இந்நாள் வரைக்கும், இப்போ வரைக்கும் நான் டிராவல் பண்ணும்போதெல்லாம் அவர் கூட பேசிட்டே போவேன். எல்லாமே நீ பார்ப்பாங்க. இன்னைக்கு கூட வரும்போது புலம்பிட்டே வருவேன். என்னமோ புலம்பிட்டே வர்றான் பாரு அப்படிம்பாங்க. ஆனா என் ஆண்டவர் தான் இன்னைக்கு எல்லாமே. ஆண்டவரே இது மாதிரி ஆயிட்டு, வீடு கட்டுறது கூட காசு இல்ல, வருமானம் இல்ல. நான் எப்படி கட்டுவேன் எனக்கு தெரியல. ஆனா அவரு கூட பேசினார். நீ இப்போ அந்த ஓனரை பேசு, அவர் உனக்கு உதவி செய்வார். உனக்கு அவர் மூலமா தயவு உண்டாகும். டைம் கேளு, உனக்கு டைம் கொடுப்பாருன்னு. ஆனா 3 டைம் கூட பேசினார். அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்கே வந்தேன். இந்த வீட்டெல்லாம் உனக்கெல்லாம் நீ எல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் உனக்கு தகுதி இல்ல தம்பி. நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? எந்த கம்பெனில வேலை செய்ற? நீ எல்லாம் இருக்கிறது 40 35 லட்சம் ரூபா. அதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியுமா? உனக்கு சம்பளம் எவ்வளோ? நீ லோன் கூட கட்ட முடியுமா? லோன்லாம் தரமாட்டாய்ங்க அப்படின்னாரு. சார், என் ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்னாரு, கேட்க சொன்னாரு. அப்படிதான் நான் சொன்னேன். வார்த்தை மாறாம சொல்றேன். என் ஆண்டவர் என் கூட பேசினாரு. உங்களை பார்க்க சொன்னாரு. உங்கள்ட்ட கேட்கிறேன். எங்களுக்கு சொல்லுங்கன்னு என் கூட பேசியிருக்கேன்னு சொன்னாரு. அதனால வந்திருக்கேன். உங்க 6 மாசம் டைம் தரேன். இந்த 6 மாசத்துக்குள்ள இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா இந்த இடத்த நீங்க கிரைம் பண்ணிக்கங்கன்னாரு. ஆண்டவர் அற்புதமா செஞ்சார். அற்புதமா இந்த 6 மாசம் முடிக்கும். யாருமே இந்த இடத்த வாங்கவும் இல்ல. யாருமே இதை பத்தி பேசவும் இல்ல. 6 மாசம் முடிக்கும் அப்படியே இருந்தது. திரும்ப 6 மாசம் கழிச்சு எப்படியாவது ஆண்டவர் தேவையெல்லாம் சந்தித்து வந்து பார்க்க வந்தேன். இன்னும் இந்த இடம் அப்படிதாங்க இருக்கு. உங்களுக்காக கொடுக்கறதுக்காக அப்படியே இருக்குங்க அப்படின்னாரு. ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தையும் உங்க கூட பேசுவார். என் மனைவியை நான் தேர்ந்தெடுக்கும் போது என் கூட பேசினார். இந்த வீட்டை தேர்ந்தெடுக்கும் போது என் கூட பேசினார். நான் வேலையை தேர்ந்தெடுக்கும் போது வருமானம் இல்லை, எப்படி கட்டுவேன்னு. ஆனா அந்த வருமானம் கொடுக்கறதுக்கும் வேலையை கொடுத்தார். நீங்க நான் வரும்பொழுது இன்னொரு வேலையை விட்டு புது வேலைக்கு போறேன். என்னை எப்படி நான் பணம் கட்டுவேன், எப்படி சம்பாதிப்பேன், புது வேலை அங்க நான் சஸ்டெயின் பண்ணுவேனா, அங்க என்னை வேலைக்கு வச்சுக்குவாங்களா? அவர் சொல்றாரு, நீ போ, நான் உன் கூட இருக்கேன். ராஜாக்களை ராஜாக்களை ஏற்படுத்தி அவங்க மூலம் தயவு உண்ட பண்ணி தானியேலும் கூட இருந்தது போல உன் கூட இருக்க மாட்டேன். எத்தனை ராஜாக்களை தரிசு பார்த்தாரு, நேபுகாத்நேச்சர், அத்தனை பேர் ஜனம் ராஜாக்கள் மத்தியெல்லாம் தயவு உண்டாகலையா? நம்ம உன் கூட இருக்க அப்படின்னு இன்மாட்டுமா ஆண்டவர் நடத்துறாரு. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த திருவண்ணத்துல சொல்வது என்னன்னா, அவர் சோதனைக்கு உட்படாதபடி, சோதனை வரும், சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்க. அது விழுந்து போகாதபடிக்கு கவனமா இருங்க. 3 காரம் சோதனை வர வேண்டும். சோதனை வரும்போது எப்படி இருக்கணும்? ஜெபத்துல எப்படி விழுந்து போகாதபடி, எந்தெந்த காரியங்கள்லாம் விழுந்து போகாதபடி, இந்த 3 காரியம் நம்ம சரியா இருக்கணும். நம்ம என் வாழ்க்கையில இவ்வளவுதான் இல்லை. ஆனா அதுல இருந்து மேற்கொண்டு வருவதற்கு நான் விழுந்து போயிருந்தேன்னா என்னைக்கோ செத்து போயிருப்பேன். நான் ஜெபிக்காம இருந்திருந்தேன்னா என்னைக்கோ ஏதோ மாட்டி எங்கேயோ நான் போயிருப்பேன். அந்த சோதனை கண்டு நான் போயிருந்தேன்னா நீ இயேசுவே ஏத்திருக்க மாட்டேன். அந்த சோதனையை பார்த்ததுனால தைரியத்தை தந்தார். எனக்கு மன தைரியம் வேணும். அதான் கிறிஸ்துக்குள்ள எவர் வந்து கட்டப்படுறாங்கன்னா, அவர் சோதனை இல்லாம உடம்பிடாம அவர் நிலைநிறுத்த மாட்டார். ஒருத்தரை நிலைநிறுத்தணும்னா பலவிதமான சோதனைகளை உட்பட்டு தான் வரணும். கிறிஸ்துவம் சொன்னாவே பாடு. பாடு இல்லாம கிறிஸ்துவம் இல்லை. பாடு இல்லாம வருகிற எதுவுமே நிலைக்காது, நிரந்தரமா இருக்காது. அப்படி இருந்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவம் இல்லாம அவங்களும் பின்மாறி போயிருவாங்க. தேவனை விட்டு பின்மாறி போயிருவாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கால வேளையில ஒரே ஒரு பாடலை பாடி, மாலை வேலை இரவு நேரத்துல ஒரே ஒரு பாடலை பாடி முடிச்சது. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஆதரித்து வந்தீரே, ஆறுதல் தந்தீரே. எப்படி சொல்வேன், என்னன்னு சொல்வேன், நீர் செய்ததே ஒன்று ரெண்டு
3 என்று எண்ண முடியாது. எப்படி சொல்வேன் என்னென்னு சொல்வேன் நீர் செய்ததை. 1 2 3 என்று எண்ண முடியாது. இங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா. மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லேன்னா எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லியல யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ. நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீ. நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. நீங்க மட்டும் இல்லேன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன். எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன். மறந்தும் போயிருப்பா. மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. அவர் மட்டும் இல்லைன்னா நான் சொன்ன வார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். நான் பேசின வார்த்தைகள்லாம் நடந்திருக்கும். அவர் நமக்குள்ள வந்ததுனாலதான் எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு நம்ம வந்த போதெல்லாம் அவர் நித்தமும் நடத்தி நம்மள வாழ வைக்கிற தெய்வம் அவர் ஒருவர் தான். அவரை பிடிச்சுக்கிட்டு சோதனை கண்டோ நம்ம போயிடக்கூடாது. ஜபத்துல உறுதியா இருக்கணும். நம்ம விழித்திருக்கணும். விழித்திராவிட்டா எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சொல்லி இது நிறைய வசனங்கள் எடுத்தேன். 10 வசனம் எடுத்தேன். நிறைய வசனங்கள் வாசிக்கல. குறைந்தர் 2 வாசனை 1 குருந்தியர் 4:8 எடுத்தேன். எதுவுமே வாசிக்க நேரம் இல்லை. மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சா இது ஒரு பாகம் 2வது பாகம் ஒண்ணு இருக்கு. அதை தொடர்ந்து நடத்த ஆண்டவர் உதவி செய்வார். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த இரவு நேரத்துல நாங்க உம்மோட வளர்ந்த நாங்க புதுசா பிறந்தல நாங்க அநேக காரியங்களை வளர்ந்து கற்றுக்கொண்ட நாங்க இந்த இரவு நேரத்துல வெவ்வேறு இடங்கள்ல இருந்து இந்த வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்து இன்னும் பலப்பட வருகிற நாட்கள்ல எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த உலகமோ எங்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. இந்த உலகம்லாம் என்னை அழிந்து போகிறோம். அழியாத நித்திய உலகத்துக்கு நாங்கள் பங்காளி ஆவதற்கு, இந்த உலகத்தை வெறுத்து அந்த பரலோகத்துக்கு பங்காளி ஆவதற்கு, இந்த காரியங்களை வெறுத்து அதுல பங்காளி ஆவதற்கு இந்த திருமணத்துல நாங்க இணைக்கப்பட்ட நாங்க இந்த திருமணத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சோதனை கண்டு இந்த உலகத்தை காரியங்களை கண்டு நாங்க பணத்தையோ பொருளையோ ஆசையோ அந்தஸ்தோ செல்வமோ அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் அழிஞ்சு போயிடும். விட்டுட்டு போய் தான் போயாகணும். இந்த காரியங்களை மேன்மைப்படுத்தாதபடி எங்க குடும்பங்களுக்காக, எங்க சந்ததிகளுக்காக, எங்க சொந்த மதம் ரசிக்கப்படுவதற்காக, யாராவது ஒருவருக்காக நான் உண்மை பத்தி நான் சொல்லணும் ஆண்டவரே. அவங்களுக்கு நான் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தை நான் எங்களுடைய காரியங்களுக்காக நாங்களே சொல்லி சொல்லி ஜெபித்தது போதும். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாது. எந்த காரியங்களா இருந்தாலும் ஜெபத்துல நாங்கள் தெரியப்படுத்தணும் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுக்கு சொல்லி என் காரியங்களை தெரியப்படுத்துவதை காட்டிலும் ஜெபத்துல தரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நான் எந்த காரியத்துல நான் விழுந்து போகாதபடிக்கு, உலக காரியங்களை எங்களை ஆண்டு கொள்ளாதபடிக்கு அதுக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு பழக்கி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த உலக நான் விசுவாசத்துல வளர்வதற்கு எங்களை பழக்கி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை நான் தரித்தவனா இந்த இரவு நேரத்துல நாங்க இந்த இரவு நேரத்துல இந்த ஜெப இந்த பைபிள் ஸ்டடியை முடிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தோம். ஜெபத்துல உறுதியா இருக்கு, விசுவாசத்துல உறுதியா இருக்க, சோதனை கண்டு நான் பின்மாறி போகாம இருக்காங்க. நான் ஜெபத்துல உறுதியா இருக்கேன். எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும். நீங்க எங்கூட பேசும். நீங்க நினைத்ததின் நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் இன்னும் பொன் மணி போல முத்துகளாக ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நாங்க
பல ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்க இந்த இரவு நேரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களெல்லாம் அர்ப்பணிக்கும் ஒரு விசை எங்களை பரிசுத்தப்படுத்தி இந்த இரவு நேரத்துல எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்களை விட்டு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். விசுவாசத்துல இன்னும் வளர எங்களுக்கு உதவி செய்தருளும். மன்னிப்பதற்கு உதவி செய்தருளும். நாங்க ஜெபத்துல உங்களை மாத்த நான் ஜெபிக்கணும். உலக காரியங்களை குறித்து நான் யோசிக்காதபடி, கலங்காதபடி, வருத்தப்பட சஞ்சலப்படுத்தாதபடி, உண்மையை மாத்திரம் பற்றி யோசிக்க, உங்களுடைய காரியங்களை மாத்திரம் நாங்க யோசித்து நடக்க, இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத நிறைய இடங்கள் உண்டு ஆண்டவரே. இன்னும் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படாத ஜனங்கள் உண்டு, கிராமம் உண்டு. ஆனா எங்களை கொண்டு ஏதோ சித்தம் வைத்திருக்கிறேன். அதை அறிந்து அதுபடி நடக்க எங்களுக்கு உதவி செய்கிறோம். தாழ்த்துகிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் இருந்த நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you brother. Praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். Thank you all for joining today. God